சிஎஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து அப்படி 1.5 மாதம் கழிச்சு நம்ம வந்து Q&A வீடியோ பண்ணுறவங்க. ஸோ அதனால் இந்த வீடியோக்கு மறக்காமல் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்டு ரொம்ப நாள் கழிச்சு Q&A வீடியோ பண்ணுறோம் இல்லையா, டைம் லென்த் என்னமோ அதிகம் தான், பட் நம்ம வீடியோஸ் போட்டது என்னமோ 1.5 மாதத்துக்குள்ளார கம்மி தான். அது எப்போதுமே அப்படி தானே போயிட்டுருக்குது. ஸோ அதனால் நம்ம அதெல்லாம் விட்டுருவோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் ஸ்க்ரீனில் ஒன்று போடுறேன். ஸோ அதை பாருங்களேன், ரொம்பவே வந்து ஒரு சோகமான விஷயம். கிட்டத்தட்ட வந்து 25%லேருந்து 40%க்குள்ளார தான் சப்ஸ்கிரைபே பண்ணியிருக்கீங்க. மீதி இருக்க % ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்மளோட வீடியோஸை பார்த்துட்ருக்கீங்க. இன்னமும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? அதனால் ஃப்ரீ தாங்க நான் இப்போ சொல்ல போகிறது. கீழோட ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் மறக்காம பண்ணிடுங்க. இப்போ அவனோட வீடியோல போகலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டுனே சொல்லுவோம், வேறு லெவலில் தளபதியோட ரசிகராக இருப்பார் போல் இவர். ஸோ வேறு லெவலில் கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு யூடியூப் சேனல் விட்டுருவீங்களா, இல்லைனா அதாவது ஃப்யூச்சரில் விட்டுருவீங்களா, இல்லைனா பார்ட் டைம் ஜாபாக பண்ணுவீங்களா அப்படின்னு. இது வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம் நான் வந்து பண்ணுறது கிடையாது. நான் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, அதாவது பேஷன் மாதிரி, ஓகேங்களா. ஸோ இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நான் வந்து இந்த யூடியூப்பை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இவரை மட்டும் இந்த கொஸ்டின் கேட்டுறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நிறைய பேர் வந்து இந்த கொஸ்டினை கேட்டிருந்தீங்க. அதுலேருந்து ஒரே கொஸ்டின் மட்டும், அதுலேருந்து ஒருத்தவங்களை மட்டும் பிக் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிகிட்ருக்கேன். ஹரிஸ் டெக்குன்றவர் பார்த்தீங்கன்னா, ப்ரோ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து உலகத்தில் இருக்கேன். சரி, ஓகே, எல்லாருமே உலகத்தில் தான் இருக்கீங்க. ஸோ நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கேன், சென்னையில் இருக்கேன். அண்ட் எஸ்கே ஆதித்யா, ஸோ இவங்க வந்து நம்மளுடைய Q&A போன வீடியோலையுமே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். அண்ட் இந்த வீடியோக்குமே வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஆவரேஜாக வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆகும் ப்ரோ, ஒரு நிறைய நேரம் ஆகும். அது வந்து வீடியோட டியூரேஷன் பொறுத்து இருக்குது, வீடியோட அந்த அனிமேஷன்ஸை பொறுத்து இருக்குது. நம்ம வந்து ஓரளவுக்கு பண்ணுறோன்னா ஒரு 8 நிமிஷம் வீடியோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளூப்பர்ஸ்லாம் போக ஃபுல்லாக எடிட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஒரு 8 நிமிஷம் வருதுன்னா ஒரு 4 to 5 hours ஆகும். ஒரு ஆவரேஜாக இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் அனிமேஷன், இந்த மாதிரி ஒரு சில அனிமேஷன்ஸ்லாம் வச்சோன்னா இல்லை ஒரு 3 hours கூட முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வந்து பாதியாக தான் பண்ணுவேன், ஃபுல் ஃப்ளெஜ்டாலாம் உட்காரலாம் மாட்டேன். அப்படியே உட்காந்தாலும் வந்து சோம்பேறிங்க, ஸோ அதனால் அவ்வளோவாலாம் உட்கார மாட்டேன். பாதியாக கொஞ்சம் கொஞ்சமாக முடிப்பேன். cybersystemtamilன்றவர் பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து பிசிக்கு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓலி வீடியோ எடிட்டர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட ப்ரீமியர் ப்ரோ மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரீமியர் ப்ரோ சைட் போனீங்கன்னா கூட ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஷார்ட்கட் கூட ட்ரை பண்ணலாம். ஷார்ட்கட்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. வாட்டர் மார்க் இல்லாமலே இந்த மாதிரி இவ்வளோ நேரம் பண்ணதுக்கப்புறமா வாட்டர் மார்க் வந்துடும் அப்படின்லாம் கிடையாது. அன்லிமிட்டட் டைம் டியூரேஷன். ஸோ அதனால் இந்த 2 சாஃப்ட்வேரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 சாஃப்ட்வேரும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் நான் இதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சைவதெல்லாம் சும்மா இவங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ வீடியோஸ்லாம் வந்து அந்த மூவி சாங்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அது எல்லாமே காப்பிரைட் கிளைம் வராமல் இருக்கிறதுக்கு 5 செகண்ட் யூஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஒரு 1 செகண்ட் கேப் விட்டு அதுக்கடுத்து யூஸ் பண்ணால் வராதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து வியூஸ் ஆஃப் ரித்திக்கு வரல அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது, வியூஸ் ஆஃப் ரித்திக்னு. ஸோ அவங்களுக்கு வரலன்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுமே வந்து நம்மளுடைய பிசி பில்ட் வீடியோவுக்கு விக்ரம் மூவியில் உள்ள ஒரு சாங் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்குமே நம்மளுக்கு வந்து காப்பிரைட் கிளைம்லாம் வந்து வரல. ஸோ அந்த மாதிரிலாம் எப்படி மியூசிக் எடுக்கணும் அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து எடுக்கலாம் ப்ரோ. நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்டிங்கன்னா நான் வந்து அதுக்கு ஒரு தனியாக வீடியோவே போடுறேன். அண்ட் நானுமே வந்து அந்த சாங் வந்து யூடியூப்லேருந்து தான் எடுக்கிறேன். பட் அது வந்து அதோட ஆக்சுவல் சாங் கிடையாது, ஒரு வேறு விதமான சாங். ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்டிங்கன்னா நம்ம முதலே சொன்னது போல் வீடியோஸ் போடலாம். லெஜண்ட் கேம் மாஸ்டர்ன்றவர் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேரண்ட்ஸோட ஃபேஸை ரிவீல் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டில் நம்மளோட வ்ளாகிங் சேனலில் இல்லைனா டெக் சேனல்லையே கூட காமிக்கலாம். பட் அதுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், அதுக்கு நீங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தோட பெல் ஐக்கன் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அச்சீவ்மெண்ட்டை தான் சொன்னேன். ஸோ அதனால் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
அண்ட் டெக்விசார்டோட கொலாபரேஷன் பண்ண சொல்லியிருக்கீங்க. பண்ணலாம் ப்ரோ. டெக்விசார்டை மட்டும் என்ன நிறைய யூடியூபர்ஸோடய பண்ணலாம். நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம கன்ஃபார்மாக பண்ணலாம். ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட்டில் அந்த மாதிரி கொலாபரேஷன் வீடியோலாம் பண்ணலாம். ஸ்டுடியோ டூர் 3.0 ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. பண்ணுவோம் ப்ரோ. ஸ்டுடியோ டூர் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா இந்த டேபிள் மட்டும்தான் கிட்டத்தட்ட மாறி இருக்குது. முடிஞ்சால் ஸ்டுடியோ டூருக்கு ஈக்குவலாக ஒரு வீடியோ கொண்டு வரேன். ஸோ அதனால் மறக்காமல் எத்தனை வாட்டி சொல்கிறது, பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். இடியாட்டிக் ஹான்ஸ் இந்த சேனலோட நம்ம வந்து கொலாபரேஷன் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச ஐபட்டனில் கொடுக்குறேன், போய் அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த சேனலில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் வந்து ஸ்டார்டிங்கில் எனக்கு போர் அடிக்குதுன்னு சும்மா ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ எனக்கு பிடிச்சிருக்குன்னு பண்ணிகிட்ருக்கேன். அண்டு முக்கியமான கொஸ்டின் இது தாங்க. இந்த கொஸ்டினுக்காக தான் நான் இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கடா இந்த மாதிரி ஒரு கொஸ்டினே யாருமே கேட்கலையே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கேட்டாங்க, கன்ஃபார்மாக கேட்பாங்க. இதெல்லாம் எப்படி கேட்காம இருப்பாங்க? ஸோ தமிழ் ப்ரோஸ்ன்றவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்கம் சம்பாதிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நல்ல கொஸ்டின் தான் ப்ரோ. நான் ஒன்றும் உங்களை தப்பாலாம் சொல்லலை. உண்மையிலே இது வந்து நீங்களாச்சும் கேட்டிங்களேன்னு சொல்லியிருக்கு. ஏன்னா ஒரு சில பேர்லாம் வந்து Q&Aக்கு பதிலாக வேறு ஒரு சில வீடியோஸ்லாம் நான் ப்ரோ நீங்களாம் அவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. நான் இது வரைக்கும் யூடியூப்லேருந்து ₹1 கூட சம்பாதிச்சதில்லை. நீங்கள் வேணா கூட போய் செக் பண்ணி பாருங்களேன். வீடியோவில் ஆட் வந்தால் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்த வீடியோவில் கூட அந்த டைம்லைனில் எல்லோ கலரில் எங்கேயாச்சும் ஒரு மார்க் இருக்குதான்னு சொல்லி பாருங்கள். கன்ஃபார்மாக இருக்காது. அதுக்குன்ட்டு ஒரு வருஷம் கழிச்சு வீடியோ பார்க்குறவங்களாம் என்ன ப்ரோ இருக்குது ப்ரோன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சு மானிட்டைசேஷன் நல்லாச்சுன்னா இருக்க தான் செய்யும். ஸோ இப்போதைக்கு அதாவது ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளார பார்க்குறவங்க எல்லாருமே வந்து இப்போது பார்த்துக்கோங்க. எல்லோ கலரில் ஒரு பாயிண்ட் கூட இருக்காது, எந்த வீடியோலையுமே இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு தான் மானிட்டைசேஷனே அனுப்பலாம் அவ்வளோயே. அதாவது காசு கிடைக்கிறதுக்கான ஒரு சோர்ஸே இன்னமும் நம்ம வந்து மேக் பண்ணல. ஸோ அப்புறம் எப்படிங்க நம்மளுக்கு வந்து மந்த்லி இன்கம்லாம் கிடைக்கும்? ஸோ அதனால் ஒரு பைசா கூட கிடையாது. இந்த பிசி கூட நம்மளுடைய ஓன் காசில் தான் பண்ணது. யூடியூப்பில் என்னாலையும் ஓரளவுக்காச்சும் வர முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் பண்ணது. அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தது நம்மளுக்கு வந்து ஹவு டு மேக் சினிமேட்டிக் ஷார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயே இந்த Q&A வீடியோலேயே நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல முடியாது ப்ரோ. ஏன்னா அது வந்து டைம் ரொம்ப இழுத்துட்டு போவோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா நம்ம வந்து அது கன்ஃபார்மாக ஒரு வீடியோ மேக் பண்ணலாம். கேட்டிருக்கீங்களா? மேக் பண்ணுவோம். ஓகேங்களா? கெவின் ஃபேக்ஸ்ன்றவங்க வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க உங்களோட வீடியோஸ்க்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மொபைல் எடிட்டிங் பண்ணிகிட்டு இருந்தப்போ கைன் மாஸ்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து பிசியில் எடிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நான் எல்லா சாஃப்ட்வேர்ஸ்லையுமே வந்து கற்றுக்கிட்டு இருக்கிறேன். அண்ட் செகண்ட் கொஸ்டினா, வாட் இஸ் தி ரீசன் டு ஸ்டார்ட் யூடியூப் சேனல் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி சொல்லிட்டேன் ப்ரோ, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தேர்டு கொஸ்டினாக ஒன்று கேட்டிருக்காங்க. அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு Q&Aல அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு Q&A வீடியோ போட்டோம் இல்லையா? ஸோ அதில் நான் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன். முடிஞ்சால் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்காக ஒரு வீடியோ போய் பார்க்க சொல்கிறியடா அப்படின்னு சொல்கிறது கரெக்டு தான். பட் இருந்தாலும் யூஸ் வேணும்ல, போய் பண்ணுங்கள். சும்மா தான் சொன்னேன். இருந்தாலும் போய் பாருங்கள். என்னுடைய சேனலில் எந்த வீடியோ வந்து ரொம்பவே பிடிச்ச வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏதாச்சும் ஒன்று தான் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு பிடிச்ச வீடியோவா ஒன்று தான் சொல்லணுமா? சரி, நம்மளுடைய லாஸ்ட் வீடியோவான பிசி பில்ட் வீடியோ வந்து ரொம்பவே பிடிக்கும். இன்னொரு சில வீடியோஸும் பிடிக்கும். இருந்தாலும் ஒன்று தானே சொல்லியிருக்காங்க. அதனால் ஒன்று மட்டும் சொல்லுவோம். 2வது 3வதுலாம் போனோன்னா ஸ்டுடியோ டூர் பிடிக்கும். அதுக்கடுத்து அந்த லோகோ மேக்கிங் வீடியோவும் பிடிக்கும். சரி, ஒன்று தான் சொல்லியிருந்தாங்க. ஒன்றோடைய ஏன் அந்த லோகோ மேக்கிங் வீடியோ எனக்கு பிடிக்கும்னா, ஏன்னா நம்ம தான் வந்து இந்த உலகத்துலேயே அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த கண்டென்ட்டில் போட்டிருக்காங்க. பட் அந்த அது எப்படி சொல்கிறது, அந்த வீடியோ நீங்களே போய் செக் பண்ணி பாருங்கள். எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரியல. ஸோ சைபர் தமிழ் அண்ட் டெக் பாஸ் லோகோ வந்து இது வரைக்கும் யாருமே க்ரியேட் பண்ணி காமிச்சதில்லை. பட் நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோம். ஸோ அதனால் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் 5வது கொஸ்டினாக வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்ததுக்கப்புறமா வாட்ஸ்அப் நம்பரை வந்து மாற்றிடுவீங்களா அப்படின்னு. மாற்றிடுவேனா மாற்ற மாட்டேனா அப்படின்றது வந்து எனக்கு கரெக்டாக தெரியல. நிறைய பேர் கால் பண்ணிங்கன்னா வந்து அந்த கால் பேசாத மாதிரி தான் வந்து பண்ணுவேன். மற்றபடி வந்து வாட்ஸ்அப் நம்பர்லாம் இருக்கும். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் நம்மளுமே வந்து வாட்ஸ்அப் குரூப்லாம் வச்சுருக்கோம். 2 குரூப் வச்சுருக்கோம். அதில் வந்து 2 குரூப்பில் வந்து ஒரு குரூப்பில்
சேட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போ வந்து மாற்றிட்டேன். திரும்பியும் வந்து சேட் பண்ணுற மாதிரியே மாற்றிடுறேன். பட் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீடியோஸ் வந்து நீங்கள் அதில் ஷேர் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அது மட்டும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க. அதுக்காக தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாமே ஒரு சில பேர்லாம் அதுக்கு போகிறாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இவங்க வந்து குரூப்பை விட்டு வெளியில் வராங்க. நம்ம வந்து இந்த மாதிரி குரூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணமே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கு தான். மற்றபடி வந்து இந்த மாதிரி வீடியோஸ் ஷேர் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் தயவு செஞ்சு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து வீடியோஸை ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து கன்ஃபார்மாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நீங்களும் மெசேஜ் பண்ணுற மாதிரி அந்த குரூப்பில் நான் நேரத்துக்கு மாற்றிருப்பேன். அண்டு ஜோக்கர் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ரூம் டூர் டேட்டை வந்து ரிவீல் பண்ணுங்கள். எனக்கு இந்த வீடியோவே என்றைக்கு ரிலீஸ் ஆகும்னு தெரியல. அப்புறம் எப்படி நான் ரூம் டூர்லாம் போய் ரிவீல் பண்ணுறேன், நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டாக கொஸ்டின். ஸோ அதனால் எனக்கு தெரியல எப்போ ரிலீஸ் பண்ணுவேன். பட் கூடிய சீக்கிரமே வந்துடுமே. ஸோ அதனால் லைட்டாக வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். அண்டு ராகுல் வெங்கடேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட்டு Q&Aல தான் என் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணல, இதுலையாச்சும் கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அவங்க கேட்டிருக்க டெக் சைடு கொஸ்டின்ஸ் மட்டும் நான் வந்து இப்போதைக்கு ஆன்சர் பண்ணுறேன். டெக் சைட்னால் எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். எனக்கு வந்து மூவியில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா போவீங்களான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. பார்க்கலாம், போகிறதுனாலும் போவேன், எல்லாம் போகாமனாலும் போவேன். ஸோ அதனால் வந்து இப்போ நான் யோசிச்சேன்னா நான் அப்போ ஒன்று மாற்றுவேன், அப்போ ஒன்று யோசிச்சேன்னா நான் அதுக்கடுத்து இன்னொன்று மாற்றுவேன். ஸோ அதனால் என் மைண்ட் வந்து நானே வந்து ஒரு கண்ட்ரோல்டாக வச்சுக்க மாட்டேன். ஸோ அதனால் என்ன பதில்னு வந்து எனக்கு எது தெரியலை. அண்டு ஃபேவரட் யூடியூபர்ஸ் வந்து இன் ஆல் கேட்டகரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டெக் சைடில் மட்டும் இப்போதைக்கு சொல்கிறப்ப ஆல் கேட்டகரினா 100, 1000, 10,000 கேட்டகரிஸ் இருக்குது. அதை நான் எல்லாத்துலேயும் சொல்லிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஸோ டெக் சைடில் வந்து நம்ம டாப் யூடியூபர் தமிழ் டெக் அண்டு சைபர் தமிழா, டெக் பாஸ், ஸோ இந்த மாதிரி டெக் சைடில் உள்ள டாப் சேனல்ஸ் எல்லாமே வந்து பிடிக்கும். ஸோ டெக் சைடில் வந்து மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஆல் கேட்டகரிஸ்னால் ரொம்ப நேரம் போய்டும் இல்லையா, ஸோ அதனால தான். அண்ட் இப்போ நம்ம லாஸ்ட்டு கொஸ்டினுக்கு வந்தாச்சு. ஸோ லாஸ்ட்டாக நம்மளுக்கு யார் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஷான் தான் வந்து கொஸ்டின் கேட்டிருக்கான். ஸோ எந்த ஆப் வந்து உங்களோட ஃபேவரட் ஆப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னுடைய ஃபேவரட் ஆப்னா யூடியூப் தான். ஏன்னா யூடியூப்பில் தானே நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் எனக்கு ஃபேவரட் ஆப் வந்து யூடியூப் தான். யூடியூப்பை தவிர்த்துனா அண்ட் அடுத்தது என்னோடய ஃபேவரட் ஆப்னா சோஷியல் மீடியா ஆப்ஸ் தாங்க. இன்ஸ்டாகிராம் வந்து நான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால இன்ஸ்டாகிராம் எனக்கு பிடிக்கும். ஸோ இப்போ நீங்கள் கேட்டிருந்த நிறைய கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் நான் வந்து ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டேன். சப்போஸ் நீங்கள் வந்து டெக் சைடில் கேட்குறீங்கன்னா ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா நம்மளோட சேனல் வந்து டெக் சைடு இல்லையா, ஸோ அதனால் நம்ம வந்து டெக் கேட்டகரியில் உள்ள கமெண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து ஆன்சர் பண்ணியிருக்கோம். அண்ட் வேறு யாராச்சும் டெக் சைடில் கொஸ்டின் கேட்டிருந்தீங்கன்னா கூட மன்னிச்சிருங்க. நம்ம வந்து அடுத்த Q&Aல நம்ம கன்ஃபார்மாக உங்களோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஸோ அதனால் ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். ஸோ இப்போ இந்த வீடியோட எண்டிங் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அண்ட் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் நம்மளோட சேனலில் போடலாம் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் டெக் ரிலேட்டடாக கமெண்ட் பண்ணுங்கள். கேமிங் பற்றிலாம் தயவு செஞ்சு பேசாதீங்க. பார்த்து கேமிங் பற்றி வீடியோஸ் போட்டாலும் போக மாட்டேங்குது. நீங்கள் என்ன போய் அந்த ஃப்ரீ ஃபயர் ஃபேக்ஸை போய் பாருங்கள், வியூஸே போகலை கன்ஃபார்மாக. ஸோ அதனால் கேமிங் ஃபேக்ஸ்லாம் வந்து கேமிங் வீடியோஸே வந்து இனிமேட்டு கிடையாது. நம்மளோடது டெக் சேனல். பட் இருந்தாலும் சரி, ஓகே, கேமிங் ஃபேக்ட்ஸ் ஆச்சு போடுவேன்னு சொல்லி போட்டேன், சுத்தமாக போகல. அதனால் இனிமேட்டு அந்த மாதிரி வீடியோஸ்லாம் கிடையாது. அண்ட் எடிட்டிங் சீரீஸ் வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. பட் அது போட்டாலுமே வந்து முதல்லலாம் சரியான ரீச் கிடச்சிட்டு இருந்துச்சு. பட் இப்போது அதுக்குமே வந்து 100லேருந்து 150 தாங்க போகுது. ஸோ அதனால் நிறைய பேர் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த எடிட்டிங் சீரீஸ்லாம் பண்ணலாம். பட் இருந்தாலும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் கீழே இருக்க சப்ஸ்கிரைபர் கிளிக் பண்ணி அதோட பெல் ஐக்கனையும் மறக்காமல் அண்ட் அடுத்ததாக எப்போ Q&A வீடியோ போடலான்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த சந்திக்கலாம். டாடா, பை பாய், see you, bye. என்ன மாதிரி கால் பண்ணுறேன், எல்லாத்தையும் கற்றுக்கிறேன். ஓடி போயிட்டு காப்பி கேட்டு